ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது சண்டே விலாக். காலையிலேயே ஹஸ்பண்ட் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சிக்கனும் மட்டனும் வாங்கிட்டு வந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடியே அதுக்கான மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். மட்டன் கொண்டு வந்ததும் ஒரு வாட்டி தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி கழுவி வடிகட்டி வச்சுட்டேன். சிக்கனும் சேம் அதே மாதிரி தான் கழுவி வச்சுட்டேன். குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மட்டனை வறுத்துக்கலாம். வறுத்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால தான். யாரெல்லாம் இந்த மாதிரி வறுத்து சாம்பார் செய்கிறீங்க அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வறுத்ததுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிடலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா கிரேவி மாதிரி நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ கரெக்ட் குவான்டிட்டி அளவுக்கு மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு ப்ரெஷர் குக் பண்ண வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிற ஸ்பைசஸ்: ஒரு ஸ்டார் பூ, 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை. நான் பிரியாணி இலை பெருசாக இருந்தால் கட் பண்ணி எடுத்துருக்கேன். முதல்ல கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் முழுமையாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் நல்லா வரும். நான் சின்ன சைஸ் தக்காளி 2 எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். கப் அளவில் சொல்லணுன்னா 1/2 கப்பு போதும். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். இடையில இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் நல்லா திரண்டு வர வரைக்கும் கலக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் போடும்போது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம முன்னாடியே ஆட் பண்ணுறதுனால உப்பு ஜாஸ்தி ஆகிடும். கிரேவியெல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக தான் இது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவியெல்லாம் நல்லா கொதித்து வரும்போது 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். வீட்டில் ரெடி பண்ணது அப்படின்னால காரம் கூடுதலாக இருக்குது. ஸோ 1 ஸ்பூன் போதும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அடி பிடிக்காமல் நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க ஒரு ஃபியூ மினிட்ஸ். பாருங்கள், நல்லா திரண்டு வருது கிரேவி. கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நல்லா சுத்தமாக கழுவி வச்ச சிக்கன் நான் இன்றைக்கி 1/2 கிலோ ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் பாயில் ஆனாலே போதும். பாருங்கள், சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.